சையத் அனாரக்கலி பிபி தர்கா ஷெரீஃப். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத். ரசூலுல்லாஹி அவர்களின் புகழாரம். தமிழின் அழகிய வார்த்தைகளைச் சூட்டி அகிலத்தின் அருட்கொடையாம் எம் பெருமானார் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றிப் புகழ்கின்றேன். இருள் சூழ்ந்த உலகிற்கு நல்வழி காட்டிய வழிகாட்டியே, எங்களின் உயிரிலும் மேலான நாயகமே, உங்களின் வருகையால் இந்த அகிலமே ஒளிபெற்றது. உங்களின் மீதான அன்பும் உங்களின் புகழை பாடுவதும் எங்களின் ஈமானின் உயிர் மூச்சாகும். உங்களை புகழ்ந்து பாடுவதில் எங்கள் நாவுகள் பாக்கியம் பெறுகின்றன. திருக்குர்ஆனின் அருள்வாக்கு. தமிழாக்கம். அல்லாஹுவின் அருளினாலும் அவனுடைய ரஹ்மத்தினாலும் அருட்கொடையினாலும் மக்கள் மகிழ்ச்சியடையட்டும். அவர்கள் சேகரித்து வைக்கும் அனைத்தையும் விட இதுவே மிகச் சிறந்ததாகும். அல்லாஹ் இந்த உலகிற்குத் தந்த ஆகப்பெரிய அருட்கொடை நமது நாயகம் அவர்களே. எனவே குர்ஆனின் கட்டளைப்படி பெருமானாரின் பிறப்பை நினைவுகூர்ந்து மகிழ்வதும் மீலாது நபி கொண்டாடுவதும் நற்கூலி தரும் பேர பாக்கியமாகும். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் ஏன் மீலாது நடத்துகிறது? 1400 ஆண்டுகால பாரம்பரியம். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்பது நபிகளார் காலத்திலிருந்து அவ்லியாக்கள் வரை 1400 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் சத்தியப் பாதையாகும். நன்றியுணர்வு மற்றும் மகிழ்ச்சி. அல்லாஹ் தந்த பேரருளான ரசூலுல்லாஹுவை எண்ணி நன்றி செலுத்துவதற்கும் பெருமானாரின் திருவுள்ளத்தை மகிழ்விப்பதற்குமே மீலாது விழா நடத்தப்படுகிறது. மௌலிது ஷெரீஃப். மௌலிது ஷெரீஃப் ஓதி சலவாத் சொல்லி நாயகத்தின் புகழை பரப்புவது நமது ஈமானை புதுப்பிக்கும் செயலாகும். மீலாது நபி அனைவரும் கொண்டாட வேண்டிய ஹிஸ் பேரமைதி. மீலாது நபி என்பது அனைவரும் ஒன்று கூடித் தங்கள் இல்லங்களிலும் ஊர்களிலும் கோலாகலமாக கொண்டாட வேண்டிய விழாவாகும். புனித மௌலிது ஷெரீஃப் வரிகளை படித்து பெருமானார் அவர்களின் புகழைப் பாடி அன்னதானம் வழங்கி நபிகளாரை மகிழ்விக்க வேண்டும். சமீபகாலமாக தௌஹீத் ஜமாஅத், தப்லீக் ஜமாஅத் போன்ற அமைப்புகள் புதிதாக வந்து மீலாது விழாவையும் அவ்லியாக்களின் வழிமுறையையும் எதிர்த்தாலும் 1400 வருடங்களாக நிலைத்து நிற்கும் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் கொள்கையே மெய்யான பாதையாகும். புதுமையான பேச்சுக்களை புறந்தள்ளி முன்னோர்களான அவ்லியாக்கள் காட்டிய வழியில் மீலாது நபியை கொண்டாடி மௌலிது ஷெரீஃப் ஓதி ரசூலுல்லாஹ்வின் ஷஃபாஅத்தை பெற அனைவரும் உறுதியேற்போம்.